வாட் இஃப் சீசன் 3 ஓட எபிசோடு 1 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் திங்ஸ் ஹாவ் ஸ்மால் பிகினிங்ஸ்ன்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரூஸ் பேனர், அதாவது நம்ம ஹல்க்கும் சாமும் வந்து ஜாகிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹல்க்கு நம்ம ப்ரூஸுக்கு வந்து ரொம்ப டயர்டாகி படுத்துறாப்புல. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸும் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் செஷனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து சாம் வந்து நிறையா கேள்விகள் வந்து ப்ரூஸை பார்த்து கேட்குறாப்புல, நீ ஏன் இப்படி இருக்க இந்த மாதிரி. ஸோ ப்ரூஸ் வந்து அவனையே அறியாமல் வந்து ஒரு சில டைம் ஹல்கா மாறிடுறான்ல. ஸோ அது வந்து எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கோபம் வருது, நான் வந்து மற்றவங்க பயப்படுத்துகிறேன், ஸோ அதனால் யாருமே என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப லான்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ப்ரூஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சாமும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், சாமுமே வந்து நான் வந்து ப்ரூஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சாமும் வந்து நினச்சிக்கிறாப்புல. ஸோ அவங்க சாம் இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸு ப்ரூஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு போட்டில் ஒரு பக்கம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அப்படின்னு பார்த்து பயங்கரமாக காற்று வீசுது. ஸோ அந்த வீசுகிற காற்றுல வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்டீல் வந்து ஒரு பொண்ணு மேலே விழுக போது டக்குன்னு நம்ம வந்து ப்ரூஸ் வந்து போய் காப்பாற்றிடுறாப்புல. பட் அப்படி காப்பாற்றும் போது அந்த ஸ்டீல் வந்து நம்ம ப்ரூஸ் அடித்து அவனுக்கே தெரியாமல் பயங்கர கோவம் வந்து டக்குன்னு ஹல்கா மாறிடுறாப்புல. பட் சாம் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறான், நம்ம ஃப்ரெண்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கன்வின்ஸ் பண்ணுறான் ப்ரூஸை. பட் அந்த ஹல்க்குக்கு வந்து அந்த ஹல்கா இருக்கிற ப்ரூஸுக்கு வந்து அதை வந்து ரெகனைஸ் பண்ண முடியல. ஸோ டக்குன்னு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ இன்னுமே வந்து ப்ரூஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறான், நம்மளால் ஏன் இப்படி ஆயிடுச்சே, ஸோ இந்த காமா தானே இதுக்கு எல்லாமே காரணம், ஸோ எனக்குள்ளே போட்டால் தான் நானே வெளியே எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவன் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணுறான். ஸோ அங்கே வந்து ஓகே இந்த ஹல்க்கு இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா புதுசாக ஒரு டிசாஸ்டரையே வந்து அவன் கொண்டு வந்துட்டான். என்ன அப்படின்னா ஒரு பீஸ்ட், ஒரு காமா பீஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டான். அது இன்னுமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எல்லாத்தையுமே அழிக்குது. காமா பீஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பீஸ்ட் வந்து இன்னும் நிறையா மான்ஸ்டர்ஸை வந்து ரைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவெஞ்சர்ஸ் கூட சண்டை போடுறாங்க, அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ ஃபைனலாக அந்த பீஸ்ட் கூட வந்து இந்த பீஸ்ட் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைமில் அந்த பீஸ்ட்டுமே இல்லாமையும் போகுது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது உலகம் ரொம்ப அமைதியாகவே இருக்குது. இப்போ நம்ம ப்ரூஸும் எங்கே போனான்னு தெரியல, யாருக்குமே தெரில. ஸோ இதுலேருந்து ஒரு 10 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த பீஸ்ட், அதாவது அதோட பீஸ்டோட என்ன சொல்கிறது லீடர் அப்பெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து திரும்ப ரைஸ் ஆகுது. ஸோ இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சாமுக்கு, அப்புறம் அவங்க கூட இருக்கிற பக்கி, மோனிகா, சாங்ஸி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து குரூப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து காமா சிக்னல் வந்து பயங்கரமாக வெளியே இருக்குது, பயங்கரமாக வருது. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக் ரீஜியனில் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஹெல்ப்புக்குன்னா ப்ரூஸை கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா சொல்ல, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமும் மோனிகா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஆர்டிக் வந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து காமா ரேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா பயங்கரமாக அந்த காமா ரேஸ் வந்து பயங்கரமாக வருது. ஸோ என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த அப்பெக்ஸ் வெளியே வருது, அந்த மான்ஸ்டர் வெளியே வருது. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே கிட்டத்தட்ட 1 vs 2ங்கிற மாதிரி நிறையா பயங்கரமாக சண்டை எல்லாமே பயங்கரமாக போடுறாங்க. பட் அந்த மான்ஸ்டர் எதுவுமே பண்ண முடியல. அந்த சண்டை போட்டதில் ரெண்டு பேருமே வந்து அந்த கடலுக்குள்ளே வந்து போகிறாங்க. கடலுக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து தெரியுது. என்னென்னா இது ஒரு மான்ஸ்டரில் 100 மான்ஸ்டரில் ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர் அந்த கடலுக்கு அடியில் இருக்குது. இப்போ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பெக்ஸ், ஓகே, ஸோ அந்த லீடருக்கு சொல்கிற ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த மான்ஸ்டர்ஸோட வேலை. எல்லாருமே வந்து நம்ம லீடரோட வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ திரும்ப மோனிகா வந்து சாமை வந்து கன்வின்ஸ் பண்ணுறான், இந்த மாதிரி ப்ரூஸ் தானே இது ஆரம்பித்தான், அவனாலேயே முடிக்க முடியும், நீ போய் அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும்போது ப்ரூஸ் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது மோனிகா வந்து நான் பக்கியை விட்டு கண்டுபிடிச்சிட்டேன், அவன் வந்து ஒரு அபேண்டன்டான ஐலாண்டில் இருக்கா, நீ போய் பாரு பேசுன்னு சொல்லி. ஸோ நம்ம சாம் வந்து ப்ரூஸை பார்க்குறதுக்கு வந்து சாம் வந்து அஸ்த்ரா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு வந்து போகிறான். ஸோ அந்த காட்டுக்குள்ளேயெல்லாம் போய் பார்க்கும்போது நம்ம ப்ரூஸ் அங்கே தான் இருக்கான். ஸோ அவன் தங்கி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாவே அதில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நியூக்கு இருந்தது, ஓகே, பாம் ஒன்று இருந்தது. அது ஆக்டிவாக இல்லை, பட் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது அப்போ தான் தெரிஞ்சுது அங்கே வந்து ஏதோ கவர்மெண்ட் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்
ப்ரூஸை வந்து அதை யூஸ் பண்ணி அதை லேபாக மாற்றி அவன் என்னமோ அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ சாமும் ப்ரூஸும் வந்து பேசிக்கிறாங்க. சாம் வந்து நீ இதுக்குள்ளே வரணும், நீ தான் ஆரம்பித்த அப்படின்னு சொல்லும்போது நான் திரும்ப அந்த மான்ஸ்டராக மாற விரும்பலை, என்ன பயப்படுறேன்னு கேட்கும்போது பயத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் திரும்ப சாம் பேசும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம் கிட்ட மைட்டி அவெஞ்சர் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறான். ஓகே, ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடியே அந்த பீஸ்ட்டை வந்து எப்படி டிஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சாதாரண ஆளாக இல்லை, ஒரு மெக் அவெஞ்சர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, ஆனால் ஒரு சூட் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு தான் வந்து அவங்க அந்த பீஸ்ட்டை இது பண்ணியிருப்பாங்க. பட் அது மட்டுமே இப்போ இந்த பீஸ்ட்டை டிஃபைட் பண்ணுறதுக்கு பத்தலை. ஸோ நம்மால் வந்து ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணி மைட்டி அவெஞ்சர் ப்ரோட்டோகால்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ இதை வச்சு அந்த பீஸ்ட்டை டிஃபைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் சாமுமே வந்து நீ வந்து உன்னை ஹல்காக பார்க்குற, நான் வந்து உன்னை என் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்த வந்து போகிறான். ஸோ இப்போ அந்த பீஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கை நோக்கி போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஹார்பர் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ மற்ற அவெஞ்சர்ஸ் எல்லாருமே இந்த மெக் அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சண்டை போட்டிருக்காங்க. டக்குன்னு நம்ம சாமுமே வந்து அந்த ப்ரோட்டோகாலை வந்து யூஸ் பண்ணி லைக் எல்லாருமே கம்பைன் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் தனித்தனியாக இருந்த மெக் அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தோடனே அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாகவே விழுகுறாங்க. ஆனால் அந்த ஹெட்டு அந்த அப்பெக்ஸ் வந்து விழுகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவன் திருப்பி அடிக்கிறான். ஸோ கரெக்டாக அந்த நேரம் அப்படின்னு பார்த்து நம்ம ப்ரூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் வராப்பில். ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ப்ரூஸ் வந்து அந்த நியூக்குள்ளேயே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது மூலிமா அந்த பீஸ்ட்டை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் ஒரு பிளானை போட்டு இந்த நியூக் கூட குதிக்கும் போது அதுவும் வெடிச்சிடும். ஸோ அதுவுமே வந்து அந்த நியூக்குமே வந்து பிளாஸ்ட் ஆகும். பட் அந்த பீஸ்ட்டுக்கு ஏதாவது ஆகும்னு கேட்டால் எதுவுமே ஆகாது. ஆனால் அந்த நியூக்லேருந்து நம்ம ஹல்க் வருவாப்பில். ஹல்க் சாதாரண ஹல்க் கிடையாது, மெகா ஹல்க், ஒரு காட்ஸிலா லுக்கில் வருவாப். ஸோ இந்த மெகா ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸிலா லுக்கில் வருவாப்பில். இப்போ அந்த அப்பெக்ஸுக்கும் நம்ம ஹல்க்குக்குமே வந்து சண்டே அந்த லீடருக்கும், ஸோ இப்போ வந்து அந்த லீடருக்கும் நம்ம ஹல்க்குக்குமே வந்து பயங்கரமாக சண்டை போடுது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பொறுமையாக நின்று வேடிக்கை பார்க்குறது. என்னென்னா இப்போ அவங்களுக்கு ஒரு லீடர் தேவை. ஸோ இதில் எவன் ஜெயிக்கிறானோ அவங்க தான் எங்களோட லீடர்னு சொல்கிற மாதிரி மற்ற எல்லாமே வந்து வேடிக்கை பார்க்குது. அவெஞ்சர்ஸுமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம சாமுமே வந்து ஹெல்ப் பண்ண போக காட்ஸிலா மாதிரி வாயிலிருந்து கக்கிற மாதிரி ஹல்க்கு லைக் அந்த காமா விஷயத்தை கக்கி அவனை வந்து அழிச்சிட்றாங்க. ஸோ இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே லீடர் புது அப்பெக்ஸ் வந்து நம்ம ஹல்க்கு தான். ஸோ இப்போ அந்த ஹல்க்கு வந்து ஊருக்குள்ளே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம அவெஞ்சர்ஸுமே அதை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் சாம் வந்து அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்கிட்ட போய் பேசுவாங்க. ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் சாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்து உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அதாவது எனக்கு வந்து உன்னை பார்த்து பயம் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசும்போது இந்த தடவை ஹல்க்கு வந்து ரெகனைஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அமைதியாக அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு நம்ம ஐலாண்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி லைக் வாட் இஃபோட அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.